Hey guys, welcome to Raghulan. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா வந்து சார்ட் ஆஃப் லைக் அ மார்க்கெட் விச் நாட் எவ்ரி ஒன் கேன் கான்கர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் இது என்ன அப்படின்னா வந்து யூனிஃபார்ம் பிஸ்னஸ். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சிருப்பீங்க. அட் ஒன் பாயிண்ட் கார்மெண்ட் பிஸ்னஸ் இருக்கும், நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஃபார் சம் ரீசன் வந்து இது செட் ஆகிருக்காது. ஸோ இதில் வந்து எப்படி உள்ளார வர்றது, இதில் என்ன பண்ணுறது, அண்ட் இது எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ யூனிஃபார்ம்ஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பசங்க வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து இந்த கண்ட்ரி நம்ம கண்ட்ரியில் முக்கால்வாசி ஏஷியன் கண்ட்ரிஸ், முக்கால்வாசி கண்ட்ரீஸில் வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கண்டிப்பாக அனுப்புவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கண்டிப்பாக யூனிஃபார்ம்ஸ் தேவை. அண்ட் யூனிஃபார்ம்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஊர்லேயும் எடுத்துக்கோங்க, வெளிநாட்டிலையும் எடுத்துக்கோங்க, முக்கால்வாசி கண்ட்ரீஸில் வந்து இந்த ஸ்கூல்ஸ் வந்து அவங்க யூனிஃபார்ம்ஸை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பேரண்ட்ஸ் அதை வாங்க வேணாம்னு நினைப்பாங்க. இது வந்து நீங்கள் யோசித்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லைன் நான் சொன்னதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் மார்க்கெட்டே இருக்குது. என்னென்னா ஸ்கூல்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட யூனிஃபார்ம்ஸ் வந்து ஸ்கூலில் தான் நீங்கள் வாங்கணும், அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸாக நீங்கள் போடணும், அதை எங்கள் ஸ்கூலில் தான் வாங்கணும், அஃபிஷியல் யூனிஃபார்ம்ஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க கொடுக்குற யூனிஃபார்ம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெட்ஸே வந்து ஸ்கூலில் வந்து 1000 ரூபாய்க்கு ஒன்று கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 200 தான் இருக்கும், இல்லை 300 தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து ஐயோ இது வெளியில் கிடச்சா நம்ம வெளியே வாங்கியிருக்கலாமா, எதுக்கு போய் உங்கள்கிட்ட வாங்கிட்டு சரி ஓகே நம்ம வெளியில் வாங்கிட்டு வந்து போட்டால் அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஏதாவது திட்டுவாங்க, ஸ்கூலில் பசங்களை பிடிச்சி எதாவது கற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் பயந்து பயப்படணும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஊரில் இல்லை, இங்கே ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது நடக்கிறது தான், ஸ்கூல்ஸ் வந்து யூனிஃபார்ம் சேல் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளார எப்படி வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற ஏரியாஸ், லெட்ஸே வந்து நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்க, இல்லை வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க, எந்த ஏரியாஸில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஏதாவது 1-2 ஸ்கூல்ஸ் கிட்ட வந்து பேசி உங்களுக்கு வந்து ஒர்க்கு கொடுப்பாங்களா, இந்த அஃபிஷியல் ஒர்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அண்ட் நீங்கள் அது ஒரு 10-15 ஸ்கூலில் நீங்கள் பேசி ஏதாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா வந்து மேபி உங்களுக்கு ஒரு லீட் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது அது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 months அது வேலை செஞ்சுருக்கணும் கைஸ், விச் இஸ் ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஃபீல்டு கிடையாது, நிறைய கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months to 1 year நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்க அப்படின்னா வந்து நிறைய கற்றுக்கலாம். ப்ரிட்டி மச் அந்த ஃபீல்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கான விஷயத்தை நிறைய கற்றுக்கலாம். அண்ட் யான் எங்கேருந்து இருக்கிறது, அந்த மெட்டீரியல் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஜிஎஸ்எம்னா என்ன, அண்ட் ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டிய குவான்டிட்டிஸ் வந்து எப்படி கொடுக்கணும், என்ன குவாலிட்டியில் கொடுக்கணும், அண்ட் என்ன சைஸ் டிஃப்ரென்சஸ், இந்தமாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஓகே நம்மளுக்கு வந்து கையில் ஒரு ஆர்டர் இருக்குது அண்ட் நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா வந்து டிப்பிக்கலாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் 20 lakhs கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஜிஎஸ்டி தேவையில்லை, அதுக்கு மேலே போனீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் செட்டப் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரெகுலர் ப்ராசஸ். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் லோக்கலில் மட்டும் சேல் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து அவங்க வந்து ஒரு ஷர்ட், சாதாரண ஒரு ஷர்ட், சின்ன பசங்க போடுற ஒரு ஷர்ட், அது வந்து லைக் அரௌண்ட் ஒரு $50 to $60 இருக்கும். அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபாய் இருக்கும் ஒரு ஷர்ட், அதுவும் சின்ன பசங்க போகிற ஷர்ட்டு. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி மெட்டீரியல் தான் தேவை. ஸோ அது வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஷார்ட்கட் ஒன்று வச்சுருப்பாங்க. எப்படி வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து கம்மியாக வந்து செக்யூர் பண்ணுறது, எப்படி வந்து கம்மியாக வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஃபார்முலாவை வந்து பிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வந்து சோஷியல் மீடியா. ஸோ இப்போ வந்து லெட்ஸே வந்து நம்ம ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே வந்து இப்போ ஆன்சாக் பார்க் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிட்னியில் இருக்க ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சென்ட் ஜான்ஸ் நிறைய ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஸ்கூல் ரிலேட்டடாக வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்போ ஒரு ஃபேஸ்புக் பேஜோ ஏதாவது ஒன்று இருக்கும், பேரண்ட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கெலாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த ஷாப் பேஜில், கிளாஸிஃபைட் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஸ்கூல் யூனிஃபார்மில் சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்தமாரி பேரண்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து வாங்குறவங்களும் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா வாங்குறவங்க இல்லாமல் அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து அங்கே சேல் பண்ண மாட்டாங்க. வாங்குவாங்கன்னு தெரிஞ்சு தான் வந்து அங்கே ஆட்ஸ் நிறையா வரும். ஸோ அப்படி ஆட்ஸ்லாம் நிறையா வந்துச்சு அப்படின்னா வந்து அங்கே தான் உங்களோட மார்க்கெட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்னென்ன டைப் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் இருக்குது, அந்த ரோகோ எம்ப்ராய்டரி எப்படி இருக்குது, இது நீங்கள் ஒரு செட்டிங் ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா அது ஒரு காப்பி வாங்கி நீங்கள் உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். வச்சுட்டு அங்கே எம்ப்ராய்டரி நம்ம ஊரில் இங்கே பண்ணுறதோட நல்லா பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த எம்ப்ராய்டரி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இங்கே கிடைக்கிற அதே மெட்டீரியல் நீங்கள் வாங்கி
அதே யூனிஃபார்ம் நீங்கள் அழகாக பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அதே கிளாஸிஃபைடில் இங்கே யாரோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்னரோ யாரோ ஒருத்தவங்க வச்சு நீங்கள் ஆடு போட சொல்லுங்கள் ரெகுலராக. இந்த ஏஜ் டு இந்த ஏஜ் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ்லி மேடு, கஸ்டம் மேடு, டைலர்ட் மேடு அப்படின்னு சொல்லி போடுங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் போடுங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூலில் நல்லா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒரு ஆளை வச்சு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சேல்ஸ் ரெகுலராக போனதுக்கப்புறம் நீங்கள் இதேமாரி அடுத்த ஸ்கூல் போகலாம். ஸோ அதாவது இந்த ஷர்ட்ஸுக்கு தான் வந்து இந்தமாரி ஒரு ப்ராப்ளம். அது இந்த லோகோஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நிறைய டிஷர்ட்ஸ் வச்சுருக்கோம், அதாவது ரெகுலர் கலர்ஸ், எல்லோ, ரெட்டு, ப்ளூ, இந்தமாரி ஒவ்வொரு ஹவுஸுக்கும் ஒரு கலர்ன்ற மாதிரி வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரெகுலராக இந்தமாரி கலர்ஸ் யூஸ் பண்ணி டிஷர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆம், ஹாஃப் ஆர்மு, பேண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு லோகோஸ் எதுவுமே இருக்காது. ஒரு ஜெனரிக்கான கலர்ஸில் வந்து ரெகுலரான டிஷர்ட் இருக்கும். ஸோ இந்தமாரி என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ரீஜன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே லோக்கலில் வச்சுக்கிட்டே யாரையா ஒருத்தவங்க வச்சு நீங்கள் ஷிப் பண்ணலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த ஏரியாவை டார்கெட் பண்ணி நீங்கள் ஆட்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு 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 10-15 பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அவங்க உங்களை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ், இட்ஸ் அ வெரி ஹியூஜ் மார்க்கெட் கைஸ். ஸோ அது வந்து அதோட பொட்டென்ஷியல் வந்து நிறைய பேர் வந்து பெருசாக வந்து பேசாத ஒரு ரீசன் வந்து அதுக்குள்ளார நிறைய பேர் இல்லை. அந்த மார்க்கெட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ கொஞ்சம் நிறைய லெக் ஒர்க் பண்ணணும். மற்றபடி ஆனால் உள்ளார வந்துட்டிங்கன்னா மற்ற பிஸ்னஸ் மாதிரி வந்து மண்டையை உடச்சிக்கணும், ஐயோ புதுசாக கண்டுபிடிக்கணும், புதுசாக கிளைண்ட் கிட்ட பேசணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக வந்து ரெகுலராக எவ்ரி இயர் வந்து இதே தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ரொம்ப பெருசாக ஒரு இது இருக்காது. அதேமாரி இதில் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி நீங்கள் உங்கள் கண்ணை மூடிட்டு கூகுள் மேப்ஸில் நீங்கள் போய் தொட்டால் ஒரு கண்ட்ரி தொட்டிங்கன்னா அங்கே ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அதாவது ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, நீங்கள் யூரோப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் எடுத்துக்கோங்க, கனடா எடுத்துக்கோங்க, யூஎஸ் எடுத்துக்கோங்க, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, எல்லா கண்ட்ரியும் எடுத்துக்கோங்க. எல்லா கண்ட்ரிலும் ஸ்கூல் இருக்கும், எல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ உலகத்திலே வந்து நம்ம இந்த க்ளோதிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்னடா மார்க்கெட் இது எப்படா க்ராக் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவே யோசிக்காமல் புதுசாக டிசைன் பண்ணணும் அப்படின்ற கவலை இல்லாமல் பண்ண போகிற ஒரே ஃபேஷன் பிஸ்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த யூனிஃபார்ம்ஸ் தான். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்ப்பரேட் யூனிஃபார்ம் செக்மெண்ட்ஸ், அதை பற்றி நம்ம தனியாக டீட்டெயில்டாக போடுவோம். அதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அது வந்து பிராண்டிங் செக்மெண்ட்குள்ளார போகும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். லெட்ஸ் கேட்ச் அப் அகெயின் இன் another வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். Cheers.